அப்போது நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியிலையும் பாலியல் தொல்லைகள் இருக்குன்றதை இப்போ நிறைய பேர் நிறைய ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க, இன்க்ளூடிங் ராதிகா மேம் கூட சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் என்ன சார் சொல்ல வரீங்க? அவங்களுக்கு நடக்கும்போது ஏன் சொல்லலைன்னு கேட்பாங்க. நிகழ்ச்சி தான் எதுவுமே வேணும்னு சொன்னால் தான் நெருங்குவாங்க. இல்லை வேணான்னு சொன்னால் யாரும் நெருங்க மாட்டாங்க. நான் நினச்சா நிறுத்தலாம், தினகரனை நிறுத்திடலாம், தினத்தந்தி நிறுத்தலாம். சூசகமாக எங்களுக்கு விஷயத்த சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன் சார். நான் ஏன் இதை இவ்வளோ பெருசு பண்ணுறாங்கன்றது எனக்கு தெரியல. ஏன்னா எனக்கு மோகன்லால் பார்க்கணும்னு ஆசை, அதனால் போனேன். ரொம்ப நல்ல அன்பாக பேசினார். மோகன்லால் மாதிரி ஹெல்பிங் ஹேண்டு இந்தியாவிலே இருக்க மாட்டாங்க சார். அவரை பற்றி சொல்லும் போது இல்லை மனசு ரொம்ப சங்கடமாக இருக்குது. அவர் யாரை தொட்டார், யாரை செஞ்சாருன்னு இன்னும் யாருமே சொல்லலையே. ஆனால் அவர் லிஸ்ட் அவுட் பண்ணுறாங்க, அவரை டார்கெட் பண்ணுறாங்கன்ற. இது ஏதோ ஒரு ப்ரீ பிளான்டா என்ன இது? அது ஆக்சுவலி அவரே சொன்னார் சார். மலையாளம் இண்டஸ்ட்ரியை டார்கெட் பண்ணுறதுனால தான் இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறாங்க அப்படின்றத அவரே சொல்கிறாரு. ஹிந்து பேப்பரில் என்னை பற்றி எழுதும் போது இந்த மீ டூ வில் இன்வால்வ் ஆன ராதாரவின்னு போட்டாங்க. இல்லை சார், நீங்கள் படத்தில் வில்லனாக நடிக்கிறதுன்னு அதுதான் இப்போ நான் என்ன சொல்கிறேன், இங்கே தான் பாருங்கள், நீங்களே மாட்டினீங்க கரெக்டாக. வேலைக்காரன் நாயே சார். இப்போது நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்க. இப்போ ராதிகா மேடம் வந்து இந்த விஷயத்தை வந்து இவ்வளோ அவங்க பேசுனது இன்னும் சர்ச்சையாகவே கிரியேட் ஆகிருக்கு. கேரளாலேருந்து அவங்க கமிஷன் இங்கே வந்து அவங்கள விசாரிச்சிருக்காங்க. இப்போ அவங்களே வந்து சவால் விட்டுருக்காங்க இங்கே விஷால் அவர்களுக்கு. ஒரு நடிகையே இந்த மாதிரியான ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட் சொல்லும்போது அப்போது மக்களுக்கு எந்த மாதிரி சார் அது ரீச் ஆகும் நீங்கள் நினைக்கிறீங்க? தப்பாக தான் ரீச் ஆகும். அவர் எப்படி இருந்தாலும் விஷால் வந்து சர்வசாதாரணம் எல்லாரும் வாய மூடிட்டு இருக்கும்போது அவர் பேசி தான் ஆகணும். அவர் பேசாமல் இருந்தாலும் திட்டுவோம், பேசினாலும் திட்டுவோம்னா எப்படி சார்? அது மாதிரி தானே சார். இப்போ ஸ்ரீரெட்டி அவங்க தானே சார் இவர் பேரில் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் எடுத்து சொன்னாங்க. ஸ்ரீரெட்டி ஏதோ மன்னிப்பு கேட்டாங்க சொல்கிறாரு. எப்போ மன்னிப்பு கேட்டாங்க, ஏதாவது கேட்டாங்களா? அது மாதிரி சங்கங்கள், ஜூனியர் ஆர்டிஸ்ட், ப்ரொடக்ஷன் பாய், லைட்மேன், கேமராமேன், டிரைவர், சாப்பாடு போடுறவங்கன்னு எவ்வளோ பேர் இருக்காங்க. இவங்களுக்குலாம் நீங்கள் எந்த மாதிரியான ஒரு ப்ரொடக்ஷன் கொடுக்கு? ஓகே, இல்லை ஏன் சார் டப்பிங் யூனியன்லேருந்து நீங்கள் அவங்கள எடுத்து? இல்லை அது வந்து என்னங்க என்ன யூனியன் நடத்த சொல்கிறீங்களா வேணான்னு சொல்கிறீங்க? சொல்லுங்கள். யூனியன் மெம்பர்ஷிப் கட்டணும், அவங்க கட்டலை. அதான் காக்கா உட்காரத்துக்கு பணம் உழுவுறதுக்கு சரியாக இருக்குது. அந்த டைம் பார்த்து இந்த பிரச்சனை வருது. இந்த கோர்ட்லேயே அவங்க வந்து இந்த எல்லோ கடை காமிச்சு ஐஎம் லைஃப் மெம்பர் சொன்னாங்க. பர்சனி கேஸ் சீட்டிங் த கோர்ட். எங்களுக்கும் வைரமுத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. எங்கள் யூனியன் மெம்பர் கூட இல்லை அவர். பிபிடி சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அமிர்தா. இன்னைக்கு நம்ம எல்லாரோடைய ஃபேவரட்டான ஒரு ஆக்டர் அப்படின்னு தான் சொன்னோம். எஸ், அந்த மாதிரி சொன்னால் கண்டிப்பாக மிகையாகாது. வேறு யாருமே இல்லை, ராதா ரவி சார் தான். அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நிகழ்ச்சிக்கு போகலாம். சார், எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா. எங்கள் சேனல் நீங்கள் யாருக்குமே இன்டர்வியூ கொடுக்க மாட்டீங்க, ஆனால் எங்களை சேனலுக்கு நீங்கள் இன்டர்வியூ கொடுக்குறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் சார். கண்டிப்பாக எங்களோட மக்களும் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ ஸ்பெஷல் தேங்க்ஸ் சார். தேங்க்யூ. சார், இப்போ இந்த கேள்வி நான் இப்போ இங்கே கேட்கணும். அப்போது நீங்கள் இவ்வளோ விஷயங்கள், இவ்வளோ யூனிட்டி இருக்குது, இவ்வளோலாம் சொல்கிறீங்கல்ல, இப்போ அங்கே பாலியல் தொல்லைகள் இருக்குது அப்படின்றது தானே இப்போ அங்கே பிரச்சனையே. அப்போது நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியிலையும் பாலியல் தொல்லைகள் இருக்குன்றதை இப்போ நிறைய பேர் நிறைய ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க, இன்க்ளூடிங் ராதிகா மேம் கூட சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் என்ன சார் சொல்ல வரீங்க? எல்லாரும் இது ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கிட்டு சொல்லக்கூடாது. அதாவது ரிவர் ஃப்ளோ இருக்கு பாருங்கள், காவேரி ஆறுன்னு தான் எல்லோரும் சொல்லிகிட்டு இருப்போம். திருச்சி பக்கத்தில் போகிறது. ஆனால் அதுக்கு முன்னாடி கபினி ரிவர் வந்து ஜாயின் பண்ணது யாராவது சொல்கிறோமா? தே திங்க் இட் இஸ் ஸ்மால், காவேரி இஸ் பிக் இன். பட் கபினி ரிவர் தான் பெர்னைல் ரிவர். காவேரியில் கூட ட்ரை ஆகிடும், மேட்டூரில் கூட க்ளோஸ் பண்ணிடுவாங்க. பட் கபினி க்ளோஸ் பண்ண மாட்டாங்க, அதில் தான் வரும் தண்ணி. அது எதுக்கு அது சொல்கிறேன்னா, உதாரணம், இது ஒரு இவ்வளோ பெரிய இஷ்யூவை இனிமேல் எடுக்கக்கூடாதுன்றது என்னுடைய இது. அவங்க பண்ணிட்டாங்க இப்போ சொல்கிறதுல ப்ரூவ் பண்ண முடியுமா? கம் டு அ கொஸ்டின் லைக் தட், ப்ரூவ் பண்ண முடியும். கரெக்டு. அவங்களுக்கு நடக்கும் போது ஏன் சொல்லலைன்னு கேட்பாங்க. இப்போ அந்த கொஸ்டின் தான் சார் போயிட்டுருக்கு. அதை வச்சு தான் சொல்லுவாங்க. அந்த டைமில் சொல்கிற மாதிரி இருக்குதான்றது நீங்கள் யோசிச்சுக்கணும். இப்போ என்ன வாத்தியார் ஸ்கூலில் என்ன
இப்படி கை நீட்டிட்டு நான் அடி வாங்கியிருக்கேன் சென்ட் பீட்ஸ்லாம் பட்டையை கழிப்பிடுவாங்க அப்படி திருப்பிட்டு இந்த நக்கிள் பிரேக்கர்ஸ் இருக்குல்ல அது அப்படி அடிப்பாங்க அதுக்கு பேர். அதை பூரா வீட்டில் வந்து சொல்கிறோமா நாங்கள் சொல்ல மாட்டோம்ல, அது சிறு வயசில் சொல்கிறேன். ஆமாம், இது அது மாதிரி ஒரு நிகழ்ச்சி தான். எதுவுமே வேணும்னு சொன்னால் தான் நெருங்குவாங்க எல்லோரும், வேணாம்னு சொன்னால் யாரும் நெருங்க மாட்டாங்க. எதையுமே சொல்கிறேன். இப்போ நான் வந்து டெய்லி தினத்தந்தி வாங்கி படிக்கிறேன். தினத்தந்தி தினகரன் 2 பேப்பர் வாங்குவேன், படிப்பேன். ஏறத்தாழ 2துலேயுமே ஒரே நியூஸ் தான். சில டைமில் வரும், சில டைமில் வராது. நான் நினச்சா நிறுத்தலாம், தினகரனை நிறுத்திடலாம், தினத்தந்தி நிறுத்தலாம். பட் ஐ வாண்ட் டு ரீட், ஐ எம் ரீடிங். எனக்கு பேப்பர் வரலன்னா என்ன ஏன் பேப்பர் வரலன்னு கேட்குறோம். சூசகமாக எங்களுக்கு விஷயத்த சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன் சார். நான் இது அது மாதிரி தான். இது இது ஒரு பெரிய, அதாவது ஏன் இதை இவ்வளோ பெருசு பண்ணுறாங்கன்றது எனக்கு தெரியல. இவ்வளோ நாள் கழித்து மோகன்லாலை பற்றி பேசும்போது பார்க்குறேன் நான். அவரை பற்றி பேசும்போது இல்லை ஹை ரிகார்ட்ஸ் அவர் மேலே எனக்கு இப்போவும். ஏன்னா இஸ் எ மேன். மம்முட்டி சாராவது கொஞ்சம் ரிசர்வ்டு. நான் மம்முட்டி சாரோட தான் நடிச்சிருக்கேன், நிறைய ஒரு 3 படம் நடிச்சிருக்கேன். பட் அவர் கூட கொஞ்சம் ரிசர்வ்டாக குவைட்டாக இருப்பார். அதுக்கு பேர் ரிசர்வ்டு தானே, குவைட்டாக இருக்கிறதுக்கு பேர். பேச மாட்டார் அவ்வளோ. பட் மோகன்லால் அங்கே சொன்னாங்கண்ணா, நான் ஷோர்னூரில் ஒரு படம் ஷூட்டிங்கில் இருக்கும்போது சொன்னாங்க, குலபத்தின்னு ஒரு படம் ஷூட்டிங்கில் இருந்தேன். அப்போ ஷோர்னூரில் தான் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் தங்கிக்கிட்டு இருந்தது செருத்துருத்தி கெஸ்ட் ஹவுஸ், இஃப் ஐ எம் கரெக்ட். அங்கே தான் தங்கியிருந்தோம். பட் எனக்கு சொன்னது மோகன்லால் சார் எல்லாருமே பால்காட்டில் இருக்காங்க ஷூட்டிங்கில். நான் அங்கே போனேன் கார் எடுத்துக்கிட்டு ஃப்ரீயாக இருக்கும்போது. ஏன்னா எனக்கு மோகன்லால் பார்க்கணுன்னு ஆசை எனக்கு, அதனால் போனேன். ரொம்ப நல்ல அன்பாக பேசினார். அப்போ எனக்கு சொல்கிறாங்க, அங்கே மோகன்லால் மாதிரி ஹெல்ப்பிங் ஹேண்டு இந்தியாவிலே இருக்க மாட்டாங்க சார். ஏங்க எல்லோரையும் காரில் அள்ளி போடுவார். அந்த வழியாக தான் போகிறேன், வாங்க போகலாம். எந்த நடிகர்கள் ஏற்றுவாங்க? ஏற்ற மாட்டாங்க, ஏற்ற மாட்டுறாங்க. ஏற்றுறாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது. யாருமே ஏற்றி நான் பார்த்ததில்லை. அவர் செய்வார். அவரை பற்றி சொல்லும் போது இல்லை மனசு ரொம்ப சங்கடமாக இருக்குது. ஏன்னா என்னடா அவரை பற்றி அவர் யாரை தொட்டார், யாரை செஞ்சாருன்னு இன்னும் யாருமே சொல்லலையே. ஆனால் அவரை லிஸ்ட் அவுட் பண்ணுறாங்க, அவரை டார்கெட் பண்ணுறாங்கன்ற. இது வந்து ஏதோ ஒரு ப்ரீ பிளான்டா என்ன இது என்னன்னு அது ஆக்சுவலி அவரே சொன்னார் சார். மலையாளம் இண்டஸ்ட்ரியை டார்கெட் பண்ணுறதுனால தான் இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறாங்க அப்படின்றத அவரே சொல்கிறாரு. ஆனால் இதெல்லாம் உண்மை. இப்போ என்ன வெளியில் வந்து இந்த ஹேமா கமிட்டி வந்து என்ன மாதிரியான அறிக்கை வெளியிட போகிறாங்க கடைசியாக அப்படின்றத பொறுத்து தான் சார் நமக்கு இதை பற்றின விஷயங்கள் தெரியும். இப்போ வரைக்கும் எல்லாருமே வந்து இது இட்ஸ் ஆன் த டிஸ்கஷன், இந்த ஃப்ளோர் இஸ் ஆன் த டிஸ்கஷன் அப்படின்னு தான் சார் சொன்னோம். இதை ஹிந்து பேப்பரில் என்னை பற்றி எழுதும் போது இந்த மீ டூவில் இன்வால்வ் ஆன ராதாரவின்னு போட்டாங்க. எண்டு பண்ணும்போது உடனே ஃபோன் பண்ணி நான் ராம் சார்கிட்டே பேசினேன். சார் நான் மீ டூவில் எங்கேயாவது இருந்திருக்கேன், பார்த்தீங்களா? என் கேசஸ் இருக்கா ஏதாவது? இல்லை இருந்துன்னா சொல்லுங்கள், நான் ஒத்துக்கிறேன். இல்லை சார், நீங்கள் படத்தில் வில்லனாக நடிக்கிறதுன்னு அதுதான் இப்போ நான் என்ன சொல்கிறேன். இங்கே தான் பாருங்கள், நீங்களே மாட்டினீங்க கரெக்டாக. இது எப்படின்னா இந்த வில்லனாக நடிக்கிறவங்க மட்டும் எம்ஆர் ராதா எம்ஜிஆரை சுட்டு விட்டார். இது ஹெட்லைன். ஃபோட்டோஸ் எப்படின்னா எங்கள் அப்பாவை பார்த்தீங்கன்னா துப்பாக்கி வச்சுட்டு மறைச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒன்று போடுவாங்க, அவரை சாப்பிட்டா சிரித்த மாதிரி போடுவாங்க. அதுலேயே சொல்லிடுறது இவர் தான் சுட்டுருக்காரு. இன்னும் கோர்ட்டுக்கு வரல கேஸ். சரி, அது மாதிரி இந்த சினிமாவில் பண்ணுற கேரக்டரை வந்து நீங்கள் வாழ்க்கையில் எடுத்துக்கக்கூடாது. ஏன் வாழ்க்கையில் எடுத்துக்கூடாதுன்னு சொல்கிறேன்னா, நான் வந்து கிறிஸ்மஸ்க்கு விரதம் இருக்கிறேன், 40 நாள் விரதம் இருக்கேன். சபரிமலைக்கு 66 நாள் இருக்கேன், 66 நாள் மேலே போவேன். இந்த முஸ்லீம் பண்டிகை ரம்ஜானுக்கு நான் இருக்கிறது 30 நாள் விரதம் இருப்பேன். இதை நான் சொன்னால் தான் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இதை சொல்லாமல் தான் உங்களுக்கு தெரியவே தெரியாது இல்லையா? ஆமாம். அப்போ இது பார்த்தா அவரை மாதிரி நல்லவன் யாருமே கிடையாதுங்க. ஏன் இந்த விரதம் இருக்காரு? அது அல்ல, அதில் நல்லவன் கெட்டவன்றதே கிடையாது. எப்படி அதை பார்த்து சொல்கிறாங்களோ நல்லவன், அது மாதிரி தான் சினிமாவில் பண்ணுற வேஷங்களை வச்சு இவர் தப்பானவர், இவர் சரியில்லை அப்படி சொல்கிறாங்க. நிறைய விஷயம் இருக்குது. சிலதெல்லாம்
இட் இஸ் நாட் ஆன்சரபிள். சில இதில் ஆன்சர் பண்ணவே முடியாது. ஒரு குட்டையை குழப்ப முடியும், அவ்வளோதானே ஒழிய சில விஷயங்கள் இருக்குது. சார் இப்போது நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்க. இப்போ ராதிகா மேடம் வந்து இந்த விஷயத்தை வந்து இவ்வளோ அவங்க பேசுனது இன்னும் சர்ச்சையாகவே கிரியேட் ஆகிருக்கு. கேரளாலேருந்து அவங்க கமிஷன் இங்கே வந்து அவங்கள விசாரிச்சிருக்காங்க. இப்போ அவங்களே வந்து சவால் விட்டுருக்காங்க இங்கே விஷால் அவர்களுக்கு. என்ன அப்படின்னா, ஏதோ ஒரு யூடியூபர் வந்து பேசிட்டாங்க, நீங்கள் வாங்க, நீங்கள் போய் அவங்கள வந்து போய் செருப்பால் அடிங்க, கூட நானும் வரேன், நம்ம 2 பேரும் போயிட்டு அந்த தொடப்பக்கட்டை எடுத்துகிட்டு வரேன், அவங்க அடிக்கிறேன் அப்படின்ற இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இங்கே பேசப்படுது இல்லை சார்? ஒரு நடிகையே இந்த மாதிரியான ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட் சொல்லும்போது அப்போது மக்களுக்கு எந்த மாதிரி சார் அது ரீச் ஆகும் நீங்கள் நினைக்கிறீங்க? தப்பாக தான் ரீச் ஆகும், தப்பாக தான் ரீச் ஆகும். அவர் எப்படி இருந்தாலும் விஷால் வந்து என்னை ஏற்று அவங்க நின்னாங்க, அவங்க ஜெயித்தாங்க ஒரு டைமில். அதுக்கப்புறமா வந்து ஐஸ்வரி கணேஷ் எடுத்தார். அவங்க ஒர்க்கு நல்ல ஒர்க்காக இருந்தது, ஜெயித்தாங்க. இது எலெக்ஷனில் ஜெயிக்கிறத வச்சுட்டு நீங்கள் முறைச்சிட்டு நிற்க முடியும். இப்போ என்னையும் சரத்குமாரையும் வெளியே எடுத்துட்டாங்க, நடிகர் சங்கத்துலேருந்து நீக்கிட்டாங்க. அது நீக்கிட்டா நம்ம நடிகன் இல்லைன்னு யாராலையும் சொல்ல முடியாது. இவ்வளோ வருஷம் நடிச்சுட்டு இது வருஷம் நீங்கள் நடிச்சுட்டு தானே சார் இருக்கு? நடிச்சுட்டு தான் இருக்கு, இப்பவும் நடிச்சுட்டு தான் இருக்கோம். எடுத்ததுக்கப்புறமா நிறைய படம் பண்ணுறோம் இன்ஃபேக்ட். அதனால் அதை வச்சுக்கிட்டு இவங்க விஷால் வந்து அவர் செருப்பால் அடிப்பேன்னு சொன்னது வந்து அதிகமான வார்த்தைகளாக இருக்கலாமே ஒழிய அந்த கோபத்தின் இம்பேக்டை நீங்கள் ஒத்துக்கணும். கோபத்தின் இம்பேக்டில் அவர் சொன்னது வார்த்தை அது. நான் எப்படி பார்த்தேன், நானும் படித்தேன். சர்வசாதாரணம் எல்லோரும் வாய மூடிட்டு இருக்கும்போது அவர் பேசி தான் ஆகணும். ஏன்னா ஒரு தலைவர், அவர் செக்ரட்டரி, அவர் செக்ரட்டரி, தலைவர் வந்து நாசர். அவர் பேசாமல் இருந்தாலும் திட்டுவோம், பேசினாலும் திட்டுவோம்னா எப்படி அது இல்லை? அவர் சொல்கிறது வந்து அது மாதிரி நடந்தால் இப்படி செய்யுங்கன்னு சொல்கிறார். சொன்ன வார்த்தைகள் ராங்காக இருக்கலாம், தட் இஸ் டிஃப்ரெண்ட். பட் சொல்கிறதுடைய எண்ணங்கள் வந்து நல்ல எண்ணங்கள் தானே. அப்புறம் அவரே சொல்கிறாங்க, அப்போ அவர் பேர் இருக்குது இதில். இப்படி சொன்னால் எப்படி ஒரு மனுஷன் பேச முடியும் சார்? அது மாதிரி தானே சார் இப்போ ஸ்ரீரெட்டி அவங்க தானே சார் இவர் பேரில் வந்து இது மாதிரியான விஷயங்கள் எடுத்து சொன்னாங்க. ஸ்ரீரெட்டி ஏதோ மன்னிப்பு கேட்டாங்க சொல்கிறாரு. எப்போ மன்னிப்பு கேட்டாங்க, ஏதோ கேட்டாங்களா? அது மாதிரி ஒன்றும் தெரியல. பட் இருந்தால் கூட நான் என்ன சொல்கிறேன்னா, தேர் ஆர் ஸோ மெனி திங்ஸ்ங்க சினிமாவில். அதுக்கு தான் எப்பயுமே பதவியில் இருக்கும் பொழுது பத்திரமாக இருக்க வேண்டும். பதவியில் இருக்கும்போது ஏன் பத்திரமா இருக்கணும்னா அடுத்தவங்க கொத்திடக்கூடாது நம்மளை. பதவியில் இருக்கும்போது பார்த்து இருக்கணும். ஏன்னா சுற்றி பார்த்துட்டு தான் முடிவு எடுக்கணும் எதுவுமே. இதுதான் பதவி இருக்கும்போது சொல்கிறேன். இப்போ நாட்டின் முதலமைச்சராக இருக்கிறாருன்னா அவருக்கு என்ன அவர் பேசவே மாட்டுறாருன்னு சொல்கிறோம். அவர் உடனே பேச முடியாது, நிறைய யோசனை பண்ணி பேசணும். ஏன்னா தமிழ்நாடு முதலமைச்சர்ல இதுதான் தலைமையுடைய விஷயங்கள். பொதுவாக லூஸ் ஸ்டாக் பேசவே முடியாது. சங்கங்கள், நான் திருப்பி இதே கொஸ்டின் கேட்கணும். சங்கங்கள் உங்கள் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டுக்கு எந்த மாதிரியான ஜூனியர் ஆர்டிஸ்ட், ப்ரொடக்ஷன் பாய், லைட்மேன், கேமராமேன், டிரைவர், சாப்பாடு போட்டுறவங்கன்னு எவ்வளோ பேர் இருக்காங்க. இவங்களுக்குலாம் நீங்கள் எந்த மாதிரியான ஒரு ப்ரொடக்ஷன் கொடுக்குறீங்க? அந்தந்த யூனியனில் அவங்களுக்கு ப்ரொடக்ஷன் இருக்குங்க. இப்போ எங்கள் யூனியனில் எங்கள் டப்பிங் யூனியன் நான் தான் தலைவர். இது என்னுடைய 40th இயர். நான் வந்து இருந்த ஒரு ப்ரொடக்டிவாக நினச்சிக்கிட்டே இருக்காங்க. என்னை எதிர்த்து நிற்கிறவங்க இருக்காங்க. அவங்க வாங்குகிற ஓட்டு வந்து ரொம்ப மீகர் ஓட்ஸ். ஒரு 200-250 ஓட்டு, 1500 250 வருது அவங்களுக்கு. அது மாதிரி இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. என்னை யாருமே கை நீட்டி சொல்லவே முடியாது. யூனியனை சரியாக நடத்த தெரியலன்னு சொல்லுங்கள் யாரையாவது. என்ன தப்பு இருக்குதுன்னு நீங்கள் சொன்னாலும், இதே ரோகிணி மேடம் வந்து எங்களுடைய எதிர் டீமில் இருந்தாங்க இந்த டப்பிங் யூனியன் எலெக்ஷன்லேயே. அவங்க நின்னாங்க, பேசினாங்க, கொண்டாங்க, ஏதோ அதில் தப்பு இதில் தப்பு. அவங்க ஒண்டி ஜெயிச்சிட்டாங்க. எதிர் டீம்லேருந்து ஜெயிச்சு வந்தாங்க. உள்ளே வந்தோன்னே ரோகிணிமா போய் நீங்கள் எல்லோரும் இந்த கணக்கு வழக்க பார்த்துக்குங்க. காலையில் 10 மணி, 10லேருந்து 1 மணி, அப்போ திருப்பி 3 மணிலேருந்து 5 மணி 6 மணி வரைக்கும் ஆஃபீஸ் மூடுற வரைக்கும், அது வரைக்கும் போய் பாருங்கள். நீங்கள் தான் சொன்னீங்க, குற்றங்களை சொன்னீங்களே, ஏதோ இருக்கா பாருங்கன்னு சொன்னாங்க. பார்த்தா அதோட போனது தான் வரவே இல்லை இந்த பக்கமே. எங்கள் யூனியன் அவங்களுக்கு சம்மந்தமே இல்லை. பட் நல்ல வேலை இப்போ எல்லாம் பேசும்போதெல்லாம் நாங்கள் இல்லை. ஏன்னா நான் இந்து பத்திரிகை ராமே கேட்டேன், ஏன் சார் என்னை போடும்போது ரெஃபர் பண்ணுறீங்க மீ2ன்னு சொல்லிட்டீங்க, நான் மீ2வில் இருந்திருக்கேன்னா பார்த்துருக்கீங்களான்னு கேட்டேன். சாரி இனிமேல் போட மாட்டேன். இப்போ போடுறதே இல்லை. என் பேர் ரெஃபர் பண்ணும்போது போட்டாங்க ஒரு வாட்டி. அது எவ்வளோ பெரிய ஒரு இழுக்கு இல்லை சார்? ஆமாம், தப்பு தானே அது. சரி, ராம் சார் எனக்கு நல்லா தெரிஞ்சவர்,
அவரோடய ஃபோனில் பேசுகிறேனே. ஸோ அந்தளவுக்கு இருக்கும்போது எதுக்கு அதை போய்ட்டு ஒரு பெரிய இதுவாக எடுத்துக்கிட்டுன்றதை விட்டேன். ஃபைன் சார். சார் இவ்வளோ நேரம் இல்லை சார் எங்களுக்கு இவ்வளோ அழகாக ஒவ்வொரு விஷயமும் எங்களுக்கு ரொம்ப டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிங்க சார். எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது சார் உங்களை இன்டர்வியூ பண்ணதுக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி சார். ரொம்ப சந்தோஷம். ஆனால் ஒன்று இளைஞர்கள் தயவுசெய்து தாய் தந்தையரை முதியோர் இல்லத்தில் சேர்த்து விடாதீர்கள். கடைசி வரைக்கும் வச்சு காப்பாற்றுங்க. இதை நான் எப்பவுமே சொல்கிறத சொல்லிவிட்டு ரொம்பவும் அதிகமான ஒரு நெருக்கடி கொடுக்காமல் ஒரு கேள்வியெல்லாம் சொல்லி பதிலையும் வாங்கி நல்லபடியாக நீங்கள் பண்ணிங்க. உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்து சகோதரர்கள் எல்லாருக்குமே நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் சார்.